அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள தேர்வுகளிலிருந்து குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய நாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை தான் நம்ம டிஸ்கஷன் கிளாஸில் பார்க்க இருக்கிறோங்க. இந்த டிஸ்கஷன் கிளாஸை பொறுத்தவரையும் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வாரத்திற்கு 3 தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. திங்கள், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 தேர்வுகளுமே நடத்தி முடித்த பிறகு விடை குறிப்புகளை தந்து அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதற்கான விடை குறிப்புகளுக்கான கலந்துரையாடல் கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டுருக்கும். இந்த டிஸ்கஷன் கிளாஸினுடைய மெயின் ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகள் ரிலேட்டடான அந்த 4 ஆப்ஷன் எவ்வளோக்கு முடிஞ்ச அளவுக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஒவ்வொரு வகுப்பிலும் நம்ம பார்த்து வருகிறோம். அதனால் டிஸ்கஷன் கிளாஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஒலிம்பியா அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய தேர்வுகளில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதை இலக்காக கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி அதே போல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வை பயன்படுத்திக்காங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. பொதுத்தமிழ் நம்மளுடைய இலக்கு 100ஆக மட்டுமே இருக்க வேண்டும். அதை கருத்தில் கொண்டு தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பகுதி 5 வரை பார்த்திங்கன்னா 5 காணொளிகளை நம்ம பார்த்து இருக்கிறோங்க. இந்த 5 காணொளிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. கேள்வி 2, பொறுத்துக. கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடல் அரசி, கண்ணகி மானாய்க்கனின் மகள். கவுந்தியடிகள் ஒரு சமணத்துறவி, மாதரி என்பவள் ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடல் அரசி, கண்ணகி மானாய்க்கனின் மகள். கேள்வி 3, கடிகை என்பதன் பொருள்? கடிகைனா அணிகலனை குறிக்கும். கேள்வி 4, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்கிறது பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். நான்மணி கடிகை விளிம்பினாகனார், ஏலாதி திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி பார்த்திங்கன்னா ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். பழமொழி 400 முன்றுரை அறையினார். அப்போ இங்கே கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று குறிப்பிடும் நூல் பழமொழி 400. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாடியவர் பரணர். கேள்வி 6, நூலாசிரியர் அறிதல். ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் கலிங்கத்து பரணி. காரியாசன் சிறுபஞ்ச மூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூற்றுல ஒரு பாடலை பாடியிருப்பார் கண்ணகனார். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, என் பானோக்கோ யாகிலுமுன் பற்றற்றலால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? என் பானோக்கா யாகிலுமுன் பற்றற்றலால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி. செரு என்பதன் பொருள்? செருனா வயலை குறிக்கும். கேள்வி 9, திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 10, கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருக்குறளின் பெருமையை பாடும் நூல் திருவள்ளுவர் மாலை. கேள்வி 11, தொண்டர் சீர்பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர்பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். பெரிய புராணத்தை எழுதியிருப்பார் சேக்கிலார். கேள்வி 12,
யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சையாற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சையாற்றாள்னா அரவணடிகளின் அறிவுரைப்படி. யார்கிட்ட? ஆதிரை கிட்ட. யார் பிச்சையாற்றது? மணிமேகலை. கேள்வி 13. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளை பொறுத்தவரை சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கேள்வி 14. கம்பரை புரந்தவர் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கேள்வி 15. ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கேள்வி 16. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. இந்தியாவில் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி நம் மொழி, தாய்மொழி தமிழ்மொழி. கேள்வி 17. குரூக், மால்தோ, பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். கேள்வி 18. ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்? ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னது டாக்டர் B.R. அண்ணல் அம்பேத்கர். கேள்வி 19. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? திருவிக்கா எழுதிய நூல் தெரிஞ்சிருந்தால் அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். இப்போ திருவிக்கா எழுதிய நூல்கள் முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை. சித்திரக்கவி எழுதியிருக்க மாட்டார். கேள்வி 20. பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவனையின் பாட்டுடை தலைவர். சரி. திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறையாக இருக்குது. ஆசிரியர் திருமூலர். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. மதங்க சூளாமணியை இயற்றியவர் சுவாமி விபுலானந்தர் அடிகள் வந்திருக்கணும். மதங்க சூளாமணினா சுவாமி விபுலானந்த அடிகள். இங்கே வந்து மறைமலை அடிகள்னு தந்திருக்காங்க. தவறானது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 21. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. கேள்வி 22. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஜி போப்பு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886, 1886. கேள்வி 23. மனநூல் என அழைக்கப்பெறும் நூல்? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். மனநூல், முக்தி நூல், காமநூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. மேலும் தமிழில் முதலில் அமைந்த விருத்தப்பாவால் அமைந்த நூலும் சீவக சிந்தாமணி தான். கேள்வி 24. பொறுத்துக. சிந்தைனா எண்ணம், நவ்வினா மான், முகில்னா மேகம், புனல்னா நீர். கேள்வி 25. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட்னா சொத்துரிமை வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லானா உரிமை சட்டங்கள். உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். கேள்வி 26. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வகை வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். கேள்வி 27. வாரணம் பவ்வை பரவம் புணரி என்பது டேஸை குறிக்கும். வாரணம் பவ்வம் பறவை புணரினா கடலை குறிக்கும். கேள்வி 28. எயிறு என்னும் சொல் டேஸ் சொல்லின் எவ்வகை? எயிறு என்னும் சொல் எவ்வகை சொல்னா பெயர் திரிச்சொல். கேள்வி 29. அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காண விடைகள் சரியான விடை எது? இதில் வந்து அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் என்பது மோனை மட்டும் அமைந்துள்ளது. கேள்வி 30. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. வந்த. கேள்வி 31. பொறுத்துக. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மறையவர் வீதி அந்தனர் வீதி. கேள்வி 32. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர். கலையரசி துணியை தைத்தாள். கேள்வி 33. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒருத்தார்னா வினையாளனையும் பெயர்.
வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கூறு. வானா வந்து. கேள்வி 35. ஊமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. கயல்விழி, மலர்முகம், கயல் போன்ற விழி, மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள், வெண்ணிலவு, வெண்மை கூட்டல் நிலவுன்னு வந்திருக்கணும். இது வெண்ணிலவு வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வரக்கூடியது. இது ஊமை தொகையில் வராது. கேள்வி 36. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை, விடார் விளையும் உலகு. இத்தொடரில் பெற்ற அளபடை செய்யுளிசை அளபடை. கெடா விடார் வந்திருக்கு, செய்யுளிசை அளபடை. கேள்வி 37. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலு அமைதி. கேள்வி 38. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்கரையும் உரோமனியரும் யவனர் என்று அழைத்தனர். கேள்வி 39. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள். தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் பட்டும் சர்க்கரையும். கேள்வி 40. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி அதாவது பாரத் ரத்னா அவார்டு எப்போ தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். கேள்வி 42. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. கேள்வி 43. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். கேள்வி 44. வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கமும் வரும். இங்கே வள்ளலார் பதிப்பித்த தீபிகை சின்மய தீபிகை மட்டும் தந்திருக்காங்க. கேள்வி 45. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியினுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. கேள்வி 46. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். முதுமக்கள் தாளிகள் எந்த அகழாய்வில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழாய்வு. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 47. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். கேள்வி 48. விடிவெள்ளி என புனைப்பெயரை கொண்ட கவிஞர். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி 49. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? தேவநேய பாவனர். கேள்வி 51. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். கேள்வி 52. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி 53. டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மடஅன்ன கதியது செல நின்றார். நெடுநீர்வாய் கடிதினில் மடஅன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். ஆசிரியர் கம்பர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். புலனலுக்கற்ற அந்த நாளன் என பாராட்ட பெற்றவர் கபிலர். கேள்வி 55. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணிக்கடிகை, நாலடியார், இன்னா 40, இனிய 40 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் வரும். புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் வரும். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் சி. கேள்வி 56. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு வளர்ப்பிறையை போன்றது. கேள்வி 57. பொறுத்துக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது யாதெனில் தீங்கு தராத சொற்களை பேசுதல். கேள்வி 59. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். கேள்வி 60. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்?
கவிஞர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் மடங்கள்னா சிங்கம். கேள்வி 62. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் நித்திலக்கோவை. கடைசி 100 நித்திலக்கோவைகள். களிற்றியான நிறை 180, மணிமேடை பாவலம் களிற்றியான நிறை 120 பாடல்கள், மணிமேடை பாவலம் 180 பாடல்கள், நித்திலக்கோவை கடைசி 100 பாடல்கள். களிற்றியான நிறை 120, மணிமேடை பாவலம் 180 பாடல்கள், நித்திலக்கோவை கடைசி 100 பாடல்கள். குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. 64. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். 65. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள்னா ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம். ஆசாரக்கோவை மருந்தால் பெயர் பெற்ற நூல் கிடையாது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 66. திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் ஆ. மருதகாசி. கேள்வி 67. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். கேள்வி 68. பொறுத்துக. வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் யார்னா வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். உவேசாவின் ஆசிரியர்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 70. பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை. சிறுமலை பூம்பாறைனா குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். கேள்வி 71. இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது யாருடைய மொழி? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது ஔவையாரின் மொழி. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்று வாழ்கின்றார், என்று வாழ்வார். யார்? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர்னாவே ஜி. போப். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீரா அரங்கநாதன். கேள்வி 74. வினையே ஆடோர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. கேள்வி 75. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. இக்கூற்றை கூறியவர் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே வள்ளலார் கூறியிருப்பார். கேள்வி 76. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பானும் ஜாவாவும். ஜப்பான், ஜாவா. கேள்வி 77. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல். உடல்நிலை மெய்மயக்கம் உற்றார். கேள்வி 78. பொறுத்துக. 2 சீர்களான அடி. 2 சீர்களில் வந்தால் அது குரலடி. 4 சீர்கள் வந்தால் அளவடி. 5 சீர்களாக வந்தால் நெடிலடி. 5 சீர்க்கும் மேலே அதிக சீரடி வந்தால் களி நெடிலடி. கேள்வி 79. அங்காப்பு என்பதன் பொருள். அங்காப்புனா வாயை திறத்தல். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கேள்வி 80. கார்குலாம். காரினது குலாம். அப்போ இங்கே எவ்வகை வேற்றுமை தொகை இருக்குன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 81. பொறுத்துக. தினைமாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திணைமொழி 50 நூலின் ஆசிரியர் திணைமொழி 50 நூலின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை பதிப்பித்தது யாருன்னா உவேசா. புறப்பொருள் வெண்பாமாலை பதித்தது உவேசா. கேள்வி 82. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? குறிப்பு வினைமுற்று. கேள்வி 83. மைட் இஸ் ரைட். இதன் தமிழாக்கம் தருக. மைட் இஸ் ரைட்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். கேள்வி 84. பொறுத்துக. குமரன் தென்னை. குமரன் தென்னை என்பது பொருட்பெயர். காடு மலை இடப்பெயர். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். கேள்வி 85. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு நுங்கு நைதல் நொச்சி. கேள்வி 86. பொறுத்துக. பிறமொழி சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஐதீகம்னா உலக வழக்கு. இருதயம்னா நெஞ்சகம். ஆஸ்தினா சொத்து. உபசரித்தல்னா விருந்தோம்பல். கேள்வி 87. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. சரியானது வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். கேள்வி 88.
இலக்கண குறிப்பறிக. உரிச்சொல் தொடர் தடக்கை. வினைத்தொகை சூழ்கலல், சூழ்ந்த கலல், சூழும் கலல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சும் கூவா. சொல்லி செயலபடை தளிய. கேள்வி 89. ஜி போப் தொகுத்த நூலின் பெயர். ஜி போப் தொகுத்த நூல் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஜி போப் தொகுத்த நூல் தமிழ் செய்யுட்கலம்பகம். கேள்வி 90. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. கேள்வி 91. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் பார்த்தீங்கன்னா என்று நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற பெயரில் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னது திருவிக்கா. திருவிக்கா பார்த்திங்கன்னா எப்போ இறந்திருப்பார்னா 1953 செப்டம்பர் 17. 1953 செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்த நாளுமா செப்டம்பர் 17. ஸோ அந்த நாள் நினைவு நாளாக இருக்கும். திருவிக்காவின் நினைவு நாள் செப்டம்பர் 17, 1953 53ஆம் ஆண்டு இறந்திருப்பார் திருவிக்கா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் திருவிக்கா. நம்ம இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணும்போது அது கூற்று கேட்டிருக்காங்க, அவருடைய காலத்தை தனியாக கேட்டிருக்காங்க, இறந்த காலத்தை கேட்டிருக்காங்க. 93. சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். சட்டை என்ற சிறுகதை எழுதுவது ஜெயகாந்தன். கேள்வி 94. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவாணி. தேம்பாவன் ஆசிரியர் வீரமாமுனிவர். மருமக்கள் வழி மான்மியம் எனும் நூலை எழுதியவர் மருமக்கள் வழி மான்மியம் நூல் எழுந்தது கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 96. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். கேள்வி 97. பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எதுனா சுகுண விலாச சபை. சுகுண விலாச சபை. பாய்ஸ் கம்பெனினாவே சங்கரதாஸ் சுவாமிகள் நிறுவியிருப்பார். பம்பல் சம்பந்தம் பார்த்திங்கன்னா சுகுண விலாச சபை. கேள்வி 98. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார் என்கிற ராஜாஜி தான் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுகிறார். கேள்வி 99. பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யார்? பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூன்னு சொன்னது திருவிக்கா. கேள்வி 100. குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இந்த வீடியோவில் 100 வேர்ல்டு தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.